நீட் மறுதேர்வு நடக்க போகுது. அதை சுற்றி நிறைய கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? அதாவது ஃபஸ்ட்டு பாவம் இது வந்து பெரிய ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரெஷர். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எதிர்பார்க்கறது இந்த ஃபஸ்ட் இப்போ எழுதுனாங்க இல்லைங்களா, இப்போ எக்ஸாம் வந்து எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு இப்போ எத்தனை பேர் அப்போ எழுதுனாங்களோ அதோட எண்ணிக்கை குறைவாக தான் எழுத போகுது. ஏன்னா பீப்புள் ஆர் ஐ டோன்ட் நோ வெதர் லூசிங் ஹோப் ஆர், ஏன்னா படிச்சுட்டு அந்த மைண்ட் செட் அந்த லேர்னிங்லேருந்து திரும்பி வெளியே வந்து திரும்பி படிக்கணுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாமோட இந்த வருஷம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஓவரால் பார்க்கும்போது அந்த கேன்சல் ஆன எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அந்த கடுமையான விதிமுறைகள்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் செட்டருக்கும் சரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக செட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். இது ஃபிசிக்கல், இது நாங்கள் எதிர்பார்க்குறது. ஸோ இப்போது கேன்சல் ஆன எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. அது அடுத்தது வந்து நெவர் கிவ் ஹோப். இன்னும் டைம் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பி கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பயாலஜி. ஏன்னா 720 மார்க்கில் 360 மார்க் வந்து பயாலஜி தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி பயாலஜியில் மார்க் வாங்கினீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. பட் கண்டிப்பாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் ரொம்ப குறைஞ்சது. அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் ஆல்மோஸ்ட் 90 to 100 மார்க்ஸ் குறைஞ்சது. ஸோ இந்த வருஷமும் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல சிக்கல்கள் இருக்கிறதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது சார் அதை சுற்றி? அதாவது நிறைய பேர் வந்து ஐயோ சார் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எனக்கு பழைய ஹால் டிக்கெட் வச்சுட்டு போக முடியுமா? பழைய ஹால் டிக்கெட் இஸ் நாட் வேலிட். புது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம். பட் புது ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது சார், நெட்வொர்க் ப்ராப்ளங்கிறது, சர்வர் பிஸியாக இருக்குது. கவலையப்படாதீங்க. சப்போஸ் ஆகலைன்னா கூட அந்த ஹெல்ப் லைனில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஒரு இமெயில் அனுப்புங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை கூட இமெயில் அனுப்புங்க, இது மாதிரி எனக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எப்படியும் நீங்கள் வந்து பிஃபோர் த எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக இப்போனா ஒரே டைமில் எல்லாம் போகிறதுனால தெர் வாஸ் ஹியூஜ் டிராஃபிக்கு, கொஞ்சம் சர்வர் அதுதான் அஃபிஷியலாக சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் பண்ணி இப்போது கடைசியாக வந்து நேற்று பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சென்டர் இருக்குது அப்படின்னு பாருங்கள், என்ன டைமில் போகணும். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் முன்னாடியே போகிறது பெட்டர். அந்த அந்த விதிமுறைகள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து. என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு, என்ன வேர் பண்ணக்கூடாது, எல்லாமே நோ மெட்டாலிக்கு, நோ வாட்ச்சு, நோ வாட்டர் பாட்டில்ஸு, நீங்கள் வந்து ஹை ஹீல் ஷூ போடக்கூடாது. இது மாதிரி யூ ஷுட் நாட் ஹேவ் ஃபுல் ஸ்லீவ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தயவு செய்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடலாம், என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தடவை அங்கே போய் அப்புறம் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது. தே ஹவ் ஆல்ரெடி கிவன். எந்த ரெகுலேஷன் இல்லாமல் அவங்க அது மாதிரி பண்ணால் நம்ம குறை சொல்லலாம். அவங்க ஆல்ரெடி கிவன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் வந்து நிறைய முறைகேடு நடத்தினால அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுக்கிறாங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது, உண்மை கஷ்டம்தான் அது. பட் வேறு வழி இல்லை. வி நீட் டு ஒப்ளைஜ் தி ரெகுலேஷன், அக்செப்ட் தி ரெகுலேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் ஒரு தடவைக்கு 10 தடவை படிச்சுட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமே என்ன பண்ணாங்க இது எல்லாமே. ஸோ தயவுசெய்து அது 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 பண்ணுங்கள். அடுத்தது வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஹாலில் எல்லா ஹால்லையுமே மானிட்டரிங் இருக்குது. இப்போது போன தடவை என்ன ஆச்சுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் தானே நீங்கள்லாம். இப்போ உங்கள் ஹாலில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, அதே ஹாலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹலோ. தயவு செய்து தெரிஞ்சாலும் பேசாதீங்க. அதெல்லாம் பேசும்போது ரெக்கார்ட் ஆகும்போது தே மைட் சஸ்பெக்ட் யூ. இதனால ஒருத்தருக்கு வந்து ரிசல்ட்டே வந்து வித்ஹெல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. யூ ஆர் இன்ட்ராக்டிங் வித் இந்த ரூம் அப்படின்னு. ஸோ தெரிஞ்சால் வெளியே வந்து பேசுங்க, தப்பு கிடையாது. அந்த எக்ஸாமினேஷன் ரூமில் தயவு செய்து யார்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்சாலும் வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நீங்கள் பாடுங்க, வேலையை பாருங்கள். ஸோ இது எல்லாமே பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் மானிட்டர். ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் நடக்கும்போது, அதாவது எங்கேயாச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணும்போது சில சீரியஸ் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது உண்மை தான். பட் அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு
நம்ம அந்த அந்த டைமில் சரியாக நடந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும்.